கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிற நல்ல ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் தேவன் உங்களுக்கு எப்பொழுதும் சகாயம் செய்யும் நல்ல கேடகமாய் ஒரு வெற்றி தரும் நல்ல பட்டயமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானம் பண்ணலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிறது. பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அப்படி என்று இது வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஏழைகளுக்கு பலனாயிருக்கிறார். நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தஞ்சமாயிருக்கிறார். ஒடுக்கப்படுகிறவர்களை அவர் ஆதரிக்கிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே அன்பு பிள்ளைகளே, உலகம் எப்பொழுதும் எப்படிப்பட்ட மனிதர்களை விரும்புகிறது தெரியுமா? ஒரு கனமுள்ள மனிதர், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர், ஒரு ஐஸ்வர்யமாய் மகிமையாய் மதிக்கத்தக்கவர்கள், நல்ல பொசிஷனிலே இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை விரும்புகிற இந்த நாட்களிலே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. இந்த வசனம் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஏழைகளுக்கு அவர் பலனாய் இருக்கிறார், எளியவர்களுக்கு அவர் திடனாய் இருக்கிறார். தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு எப்பவுமே அந்த ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஏழைகளுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் மறக்கப்படுவதில்லை. ஏழைகளுடைய சிந்தனைகள் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணப்படுவதில்லை. அவைகளை கனம் பண்ணக்கூடியவர் ஒரே ஒருவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அன்பு பிள்ளைகளே, இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது, ஆதரவற்ற நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, ஆதாரம் இல்லாமல், வாழ வழி தெரியாமல் தடிமாறிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு தெய்வம் சகாயராக, தெய்வம் அற்புதராக, தேவன் ஆதரிக்கிறவராக வெளிப்படுவார் என்பதை இது நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, எனக்கு அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பொருளாதாரத்திலே குன்றின நிலையில் இருக்கலாம், சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவராயிருக்கலாம், சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு நபராயிருக்கலாம், நீங்கள் சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்திலே குறைந்தவர்களாய் கூட இருந்து பிள்ளைகளே, இந்த நாளிலே என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். பாருங்களேன், உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய உள்ளத்தின் நிலையை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் என் ஆண்டவர் புரிந்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவைகள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவையோடு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து யாருமே தேடுவதில்லை. அவனுடைய தேவைக்கு ஒருவேளை நான் காரணமாகி விடுவேனோ என்று சொல்லி அங்கே சமூகம் விலகி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, ஏழைகளுக்கு பலனாய், எளியவர்களுக்கு திடனாய், ஒன்றுமில்லாதவர்களை அற்பமானவர்களையும் ஆதரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நான் சொல்லுகிற இந்த வேதம் சத்தியம். நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உண்மையிலும் உண்மை உள்ளது. உங்களுடைய வாழ்வை அது மீளக்கட்டும். நீங்கள் ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்களாய், சமூகத்தினால் தள்ளப்பட்டவராய், சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவராய், நீங்கள் பயங்கரமான ஒரு கடினமான காலத்துக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, எனக்கு வாழவே வழி இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, மரணம்தான் எனக்கு கதியோ என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் கூட இருக்கலாம். இந்த நாளிலே என் அன்பு பிள்ளையே, உனக்கு என் தேவன் நல்லவராய் வெளிப்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு திடனாயிருப்பார், உங்களுக்கு நம்பிக்கையாயிருப்பார், உங்களுக்கு பலனாயிருப்பார். நீங்கள் எப்படிப்பட்டவராயினும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நீங்கள் அதிகமாய் தேட வேண்டும். உங்களுடைய அந்த சூழ்நிலையில் இருந்து என்னை விடுவிக்க தக்கவர் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவருடைய திருமுகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருக்கு நீங்கள் ஆராதனை செய்கிறவர்களாய், எடை விடாமல் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு உள்ளம் இருந்தால் போதுமே. அந்த உள்ளத்தை விரும்புகிறவர் பக்தன் தாவீது இப்படி சொல்லுகிறார், நொறுக்கப்பட்டவர்களுக்கும், எளியவர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், ஆதரவற்றவர்களுக்கும் ஆறுதலின் உறைவிடமே என்று சொல்லி பல பாடல்களை வர்ணித்து பாடியிருக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத கர்த்தர், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை எப்பொழுதுமே தள்ளிவிடாத ஆண்டவர். பாருங்க, சமூகமும் சமுதாயமும் கனத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் மேன்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, ஏழ்மையையும் எளிய நிலையையும் தள்ளாடுதல், நொறுக்கப்படுதல், இப்படிப்பட்ட நிலைகளிலே கண்ணோக்கி பார்க்கக்கூடிய நம்முடைய தெய்வம் எப்பொழுதுமே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லாரையும் ஒரே வண்ணமாய் நேசிக்கிறார்.
எல்லாரையும் ஒரே வண்ணமாய் அவர் அன்பு கூறுகிறார். அவர் இப்படிப்பட்டவர்களை உயர்த்தி வைப்பதற்காய், உயரத்தில் நிறுத்துவதற்காய் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறது தான் அவருடைய தளராத ஒரு தாராளமான குணமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த மகிமை உள்ள ஆண்டவரே, அந்த மகத்துவம் உள்ள கடவுள் ஏழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானாரா. மாட்டு குடிசிலையில், மாட்டு குடிலில் அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பை ஒரு ஏழ்மையிற்கு இங்கே ஆதாரமாய் இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை நோக்கி பார்த்து உனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கிறார். இந்த நல்ல நாள் உனக்கு ஒரு அற்புதமான செய்தி. ஏழைகளுக்கு பலன், எளியவருக்கு திடனாய் இருக்கிறார். உங்களை ஆதரிப்பார். உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு அற்புதம் செய்ய என் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்களேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளையே, உன் தேவன் உனக்கு நன்மை செய்வார். உன் தேவன் உனக்கு ஆறுதல் செய்வார். உன் தேவன் உனக்கு எப்பொழுதுமே அதிசயங்களை செய்து உங்களை கனம் பண்ண ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் தேவைகளை பார்க்கலும் அவர் பெரியவர். ஒரு அற்புதத்தை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்தில் நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஏழைகளாய், திக்கற்றவர்களாய், அனாதைகளாய், கைவிடப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே பிள்ளைகள் ஒருவேளை முகம் கொடுத்துக் கொண்டு இருக்கலாம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவே இல்லை என்று சொல்லி அலறி அழுது கொண்டிருக்கலாம் அப்பா. அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்யும் சுவாமி. கண்ணீரை துடையும், கதறலை ஆண்டவரை சுவாமி நீக்கி பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். கனம் பண்ணும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.